கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியாக சின்ன பையனாக இருப்பேன். நான் க்ரீன் பெல்ட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட்டு, இந்த பிளாக் பெல்ட்டு வாங்கினவெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளாக இருப்பான். பயப்படாமல் நிற்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினச்சி எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இல்லை. இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிற்கிறேன். எங்கள் அப்பாவே நம்பல. ஒப்ப நம்பலன்னா என்னண்ணே, நீ என்ன சொன்னாலும் விசில் அடிச்சு கை தட்ட ஆமா குஞ்சுங்கள் நாங்க இருக்கோம்னே, நின்று அடிச்சு விளையாடுனே பூண்டு மவனே. அண்ணன் எப்பவுமே மற்றவங்களை எக்ஸாம்பிளா காட்டி கதை சொல்ல மாட்டாரு, தன்னையே ஒரு எக்ஸாம்பிளா காட்டி தான் கதை சொல்லுவாரு. அண்ணன் விளையாடும் போதெல்லாம் ரொம்ப மெலிசா சின்ன பையனா இருப்பாரு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாரும் பல்கா பெரிய ஆளா இருப்பாங்க. பட் என்ன விஷயம்னா அண்ணன் தான் ஜெயிப்பாரு. கிரிக்கெட், கோலி, வாலிபால், ஃபுட்பால், கபடி, கராத்தேன்னு எதை விளையாண்டுன்னு சொன்னாலும் ஹேன்னு பல்ல இழிச்சிட்டு நம்புறானுங்க தம்பிங்க. சரியான எல்கே ஃபயரா இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன்.